விக்ரம், சொல்லுங்க. என்னப்பா நீ இப்படி நினைச்சிட்டு வந்திருக்க? டி விக்ரம், அண்ணி இன்னமும் நீங்க தூங்கலையா? எங்க இருந்து தூங்குறது? வெளியில போனா இன்னமும் வீட்டுக்கு வரல. அம்மா நான் சொல்லிட்டு தானே போனேன், லேட்டா தான் வருவேன்னு. ஐயோ புள்ள வேற நடுங்குறான். நடுங்காம நான் போகும்போதே சொன்னேன். டே மழை வர மாதிரி இருக்கு, பைக்ல போகாத கார்ல போன்னு கேட்டியா? வெளியில போறதுன்னு முடிவாயிடுச்சு. சரி நீ போக கூடாதுன்னு சொன்னா? இல்ல கார்ல போன்னு தானே சொன்னேன். இப்ப பாரு இப்படி மழையில நனைஞ்சிட்டு வந்து நடுங்கிட்டு நிக்கிறேன்னு. அம்மா ஏற்கனவே குளிர் தாங்க முடியல, இதுல நீங்க வேற கிளம்பா. எப்பா சூடா காப்பி போட்டு எடுத்துட்டு வரவா? இல்லத்த வேணாம், முதல்ல போய் துணியை மாத்திர தலையை தொட்டணும், குளிர் தாங்க முடியல. போடா போ, முதல்ல துணியை கழட்டி போடு, தலையை நல்லா துவட்டு. சரிம்மா தள்ளுங்க. நிக்க வச்சு கேள்வி கேட்டா இப்போ எங்க இருந்து தலையை தோட்டுறது? என்ன பேச்சு பேசிட்டு போறான் பாத்தியா? விடுங்க நீ. முன்ன எழில் மட்டும்தான் இருந்தான், இப்ப ராகவும் இங்க வந்துட்டான். சரி விடுங்க, வேலைன்னு இருக்கிற பிள்ளை எப்பயாவது பிள்ளைங்களை போய் பாத்துட்டு வருது தானே. அட நீ வேற சரஸ்வதி, அவன் அவனுங்களை பார்க்க போறதுக்காகலாம் நான் எதுவும் சொல்லல. நான் போகும்போதே சொன்னேன், டே மானம் இருட்டிட்டு இருக்கு, பைக்ல போவாத கார்ல போன்னு. கேட்டானா? நான் சொல்றத கொஞ்சம் கூட காதுலயே வாங்கிக்கல. அவன் பாட்டுக்கு பைக் எடுத்துக்கிட்டு சர்றன்னு போயிட்டான். இப்ப பாத்தியா நான் சொன்ன மாதிரி மழையில நனைஞ்சு எப்படி வந்து நிக்கிறான்னு. சரி விடுங்க நீ, என்ன பண்ணாலும் சப்போட்டுக்கு வா. சரி போய் தூங்கு. சரிங்க நீ. எங்க போனா இவன்? மணி என்ன ஆகுது, இன்னமும் வரல? வெளியில வேற எவ்வளவு மழை பெய்யுது, பத்தாததுக்கு இடி வேற இடிக்குது. எங்கதான் போனான்னு தெரியல. டேய் விக்ரம், டேய் என்னடா இது? ஏய் டவல் எடுத்துட்டு வரியா? டேய் இப்படி மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்க? எப்பா எதுக்கடி இப்படி எல்லாருமே நிக்க வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க? நானே மழையில நனைஞ்சு குளிர் தாங்க முடியாம வந்து நிக்கிறேன். அதேதான் நாங்களும் கேக்குறோம். உன்னை யார் இப்படி மழையில நனைஞ்சிட்டு வர சொன்னது? வேண்டுதல் அதான். நல்லா வேண்டு. ஆமா எங்க போன நீ? போன் பண்ணாலும் எடுக்கல. ஏய் போகும்போதே சொல்லிட்டு தானே போனேன், எழிலையும் ராகவையும் பார்க்க போறேன்னு. அதுக்குன்னு இவ்ளோ நேரமா? ஏன் உனக்கு தெரியாதா? எப்பயுமே வெளில போனா நாங்க என்ன சென்னை வீட்டுக்கு வருவோமா என்ன? எப்ப வருவோம்னு எங்களுக்கே தெரியாது. சொல்லப்போனா மழை வந்ததாலதான் வீட்டுக்கே வந்தேன், இல்லன்னா இன்னும் லேட்டா தான் வந்திருப்பேன். எது இதுவே உனக்கு சீக்கிரமா? டேய் மணி என்ன தெரியுமா? மணி 12. எப்பா ஏய் மணியை கேட்கறதுக்குலாம் எனக்கு இப்ப நேரம் இல்லடி, குளிர் தாங்க முடியல. இங்க பாரு ஃபுல்லா நனைஞ்சிட்டு வந்திருக்கேன். இப்ப நாங்க போனோன்னு வச்சுக்கேன், அந்த இடம் ஃபுல்லா ஈரமா இருக்கும். ப்ளீஸ் டவல் மட்டும் எடுத்துட்டு வரியா? சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சப்பமுக்கி கேள்வி மேல கேள்வி கேட்கறா. மனுஷன் மழையில நனைஞ்சு குளிர்ல நடுங்கிட்டு இருக்கான், கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? கோவில்ல அந்த பாட்டி சொன்னது கரெக்டு தான். கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது, இன்னமும் எங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கல. அதுக்கு காரணம் நாங்கள் 2 பேரும் தான். சும்மா பேசிட்டு மட்டும்தானே இருக்கோம், இன்னும் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லையே. அதான் எனக்கும் அவனை பிடிச்சிருச்சு, அவனுக்கு என்ன பிடிச்சிருச்சு. இருந்தாலும் நாங்கள் ஏன் இன்னமும் வாழ்க்கையை ஆரம்பிக்கலை? அந்த பாட்டி இப்படி சொன்னதும் அத்தை மூஞ்சி மாறிடுச்சு. அப்போது அத்தையும் எதிர்பார்த்துருப்பாங்கல்ல, எங்கள் 2 பேருக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னு. அத்தை மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் எங்ககிட்ட கேட்டால் நாங்கள் ஏதாவது சொல்லிடுவோன்ட்டு தான். இன்னொன்று எங்கள் மனசு கஷ்டப்படணும்லாம் நினச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இன்னமும் இவங்க சண்டை தான் போட்டுட்ருக்காங்கன்னு நினச்சிருப்பாங்க. எதுவும் இப்போ தான் பேசி சிரிக்கிறாங்க, போக போக எல்லாம் சரியாயிடும்னு இவங்களே நினச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் எதுவும் எங்ககிட்ட கேட்கல. ஆனால் நாங்கள் பண்ணுறது தப்பு தானே? அவங்க எங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு எங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்காம அமைதியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஏன் அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம, நாங்கள் ஏன் சேர்ந்து வாழாம இப்படி தள்ளியே இருக்கோம்? ஏ சப்பமுக்கி, ஒரு துண்டு எடுக்க இவ்வளவு நேரமாடி? எப்பா நானே போய் எடுத்துக்கலாம் மாட்டுக்கு. இதை இப்படியே விட்டோம் அவ்வளோதான். விக்ரம் கிட்ட பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் அவனும் எத்தனை நாள் தான் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நானும் எதுவும் பேசாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக என்னால் அவன் ஃபீலிங்ஸ் தான் கஷ்டமாக இருக்கும். இல்லை நம்ம பேசுவோம். என் ஒருத்தியால் இவனும் கஷ்டப்படணும், அப்புறம் வீட்டில் இருக்கவங்களும் கஷ்டப்படணும். ஏ சப்பமுக்கி என்னடி பண்ணுற? முத்தத்தேனை முள்ளாமற் போவேனோ, கட்டிக்கொண்டு கையாட சொன்னது காமச்சாமியோ, நான் கட்டும் மாடை களவாட பார்க்கும் நீதான் சுனாமியோ. அமிர்தா என்னடா என்ன? அது உன்னோட முதுகுல தண்ணி. அதான். ஏன் முதுகுல தண்ணியா? என்ன சொல்ற? தாமரை இலையில தண்ணி பட்டா இப்படி இருக்கும், அந்த மாதிரி உன்னோட முதுகுல உன்னோட வேர்வை துளி பதிஞ்சு அழகா இருக்கு. விக்ரம் எதுவும் பேசாத.
கொண்டு இருக்கவா என் உயிரிக்க திரியேற்றி உதட்டக்க நெருப்பேற்றி பஸ்மமாக்கவா கண்ணு இருக்கவா உன் உருவுக்குள் நீரூற்றி கருவுக்குள் வேரூன்றி கொண்டு செல்லவா புலனீர் போல் அன்புரை செய்கள் உன் புலனாய்ந்தில் என் புலனாய்கள் என்ற எண்ணமே தொட்டு தடவி சூடேற்றி விட்டு கட்டு கதைகள் சொல்லாதே பத்து பம்பு விரலாகி என்னை கொத்துதே என் மெத்தை தாமரை நீதானோ மரண நேர வாழ்க்கை இது மடியில் கரையும் வேட்கை நாம் அழுது சிரிக்கும் செட்டை அடத்தி விரித்தனையும் வெட்டை யாரின் தோளில் யாரோ அடியாரின் காலில் யாரோ நாமும் இரண்டு பேரோ அடி கிழிந்த ஒற்றை தாளம் சதையே சிதையா அழடா விதையா ஒரு ஜோடி காமம் கூடி கூடி கோட்டு மேட்டு ஞானம் காணுதோ இன்னைக்கு என் தங்கத்துக்கு பிறந்த நாளா? இன்னைக்குதான் என் தங்கம் பிறந்துச்சான். அப்படியா? அப்ப ஆதிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் நல்ல பெருசா கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாமா? என் தங்கம் ரொம்ப தான். ஆனா என்ன மட்டும் கண்டுக்க மாட்டாங்க ரெண்டு பேரும். ஐயோ என் தலைக்கு என்னமா சிரிப்பு சிரிக்கிறான். ராகவ், ஏன்பா இன்னைக்கும் வேலைக்கு போகணுமா? இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. எனக்கு மட்டும் வேலைக்கு போகணும்னு ஆசையா என்ன? ஒரு முக்கியமான கேஸ் போயிட்டு இருக்குமா. எது ஏதோ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தியா அதுவா? ஆமாமா. அதுல ஏதோ ஒரு சாட்சி வந்திருக்காங்களாம். அதான் என்ன எதுன்னு விசாரிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். சரிடா, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா? யாரையும் மறக்கலல? நீங்க சொன்ன எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டேன். நேர்ல பார்த்து போய் கூப்பிட்டுட்டேன். நீங்க கவலையே படாதீங்க, நான் யாரையும் மறக்கல. சரிப்பா, ஒரு குறையும் வந்துடக்கூடாது சரியா? எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். சரிங்கம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாத்தியா, நம்மளுக்கு கூட ஞாபகம் இல்ல. அவன் ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்றான் பாரு. ஆதி, அத்தை வராங்க. ஈவினிங் வந்துருவாங்க. அத்தை வரும்போது எனக்கு ஜாக்கி, கிமி பிஸ்கெட், அப்புறம் பொம்மை, காரு, அப்புறம் டெஜ்ஜி எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. எடுத்துட்டு வருவாங்களா? அது எப்படிடி தங்கம்? உன் அத்தைக்காரி நீ கேட்டதை வாங்கிட்டு வராம வந்துருவாளா என்ன? நீ கேட்டதை கண்டிப்பா உன் அத்தை வாங்கிட்டு வருவா. பாட்டி சொல்றாங்க நெசமா? அம்மா, நிஜம்தான். உங்க அத்தை எல்லாமே வாங்கிட்டு வருவா. காலையில எனக்கு ஃபோன் பண்ணி ஆதிக்கு இதெல்லாம் வாங்கிட்டேன், சாயந்தரம் வந்து என்ன ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாலே, நானும் சாயந்தரம் அத்தையை போய் ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிடுவேன். நீயும் வரியா? சரி, நம்ம 2 பேரும் போவோம். உங்க அத்தைக்கு நான் மட்டும்தான் வரேன்னு தெரியும். உன்னையும் கூட்டிட்டு போய் உங்க அத்தையை சர்ப்ரைஸ் பண்ணலாம். எப்பா, அவங்க அத்தை மேல எம்பிட்டு பாசம், என்ன சந்தோஷம் வரேன்னு சொன்னதும். அதுக்கு மட்டும் இல்லம்மா, அனன்யாவுக்கும் தான். எந்நேரமும் போனு தான், அதுவும் வீடியோ கால் தான். வரவ அப்படியே இங்கே இருந்துட்டா எம்பிட்டு நல்லா இருக்கும். ஆமா, நம்ம சொன்னதும் அப்படியே கேட்டுருவா பாருங்க. இந்த தடவை கேட்டுதான் ஆகணும். அதான் அண்ணன் இருக்கான்ல, இவன் மேல எம்பிட்டு பாசமா இருக்கா. இவனை வச்சு பேச வைக்கிறேன் இரு. அம்மா, நீங்க வேற. அதுக்குட்டி, அப்பாவுக்கு வேலைக்கு நேரம் ஆகுது. அப்ப சீக்கிரம் போய் வேலையை முடிச்சுட்டு சென்னையில வீட்டுக்கு வந்துருவேன். என்ன என் தங்கம், வீட்டுல விளையாடும் போது பார்த்து விளையாடணும். மாடிக்கு நீ குடுக்குடுன்னு ஓடுறியா? பாட்டி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மாடியில நீ ஓடி விளையாடும் போது பார்த்து விளையாடணும் சரியா? கீழே விழுந்துட்டினா அப்புறம் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா ஆமா, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா, இந்த சீன்ல என்ன எதுக்கு சும்மா நிக்க வச்சிருக்காங்க? எப்படி பார்த்தாலும் அப்பாவும் பிள்ளையும் தான் மாத்தி மாத்தி பேசிப்பாங்க. என்னை கண்டு கூட மாட்டாங்க. அத்தை இருக்கிறதால 2 பேரும் அமைதியா இருக்காங்க. இதுவே அத்தை அங்காண்ட போகட்டும், என்னை வச்சு வறுத்து தாளிச்சு எடுத்துரும் ரெண்டும். போட்டி போட்டுட்டு என்ன கலாய்க்கிறது வருதுங்க. இந்த கதிர் பாக்கிட்ட சொன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறான். வரட்டும், இன்னைக்கு வருவான்ல, அப்ப இருக்கு அவனுக்கு. சரிப்பா, நீ வேலைக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சென்னைன்னு வந்துரு. நான் அடுப்புல வேற குழம்பு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அது போய் இறக்கி வைக்கணும். சரிங்கம்மா. என்ன சொல்லும், மூளை இல்லாதவங்க இங்க நின்னுட்டு இருக்காங்க. கோவமா பார்த்தா நாங்க பயந்துருவோமா? ஏ வாளு, ஏய், இன்னைக்கு என் பிள்ளைக்கு பிறந்த நாள். என் பிள்ளைய உருட்டின மிரட்டின, அப்புறம் நான் சொன்ன மாதிரி வீட்ல இருந்து தூக்கி தூர போட்டுருவேன். ஆதியை திட்டுனா தூக்கி தூர போட்டுருவோம்.
உனக்கு இங்க வந்ததும் வாய் நல்லா ஏறிடுச்சுதான். ஒரு நாள் இருக்குடி உனக்கு. உனக்கு ஒரு நாள் இருக்குடி. இது டியா வர வர மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. அதானே சேரக்கூடாத ஆள் கூட சேர்ந்துட்டல, இதுக்கப்புறம் இப்படி தானே பேசுவ. போறாம பிடிச்சவ. ஆமா, உனக்கு பரம பிடிச்சிச்சு. டேய் இங்க பாரு, அவரு கூட சேர்ந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்த நான் என் தம்பி கிட்டே சொல்லுவேன். சொல்லு, போய் சொல்லு. எங்களுக்கு என்ன பயமா? நீ யாருக்கிட்ட வேணாலும் சொல்லு. இந்த ராகவுக்கு எந்த பயமும் கிடையாது. நீ உங்க தம்பி கிட்ட சொன்னா நானே எங்க தம்பி கிட்ட சொல்லுவேன். தம்பியா? தங்கம், தம்பிலாம் வேணாம், பாப்பா தான் வேணும். உன்னை வச்சு சமாளிக்க முடியல. அதெல்லாம் எத்தனை வந்தாலும் நாங்க சமாளிப்போம். மூஞ்சு கொடுத்தே பேச முடியலையா? இதுல எத்தனை வந்தாலும் சமாளிப்பாராம். அம்மா, நீ இதுல அழகாட்ட இருக்க. நிஜமாவாதி அம்மா அழகா இருக்கனா? பூ வச்சு அழகாட்ட இருக்க. ஐயோ என் செல்லம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா அழகா இருக்கன்னு சொல்லியிருக்க. என் பிள்ளைக்கு தெரியுது அம்மா அழகா இருக்கன்னு. மற்றவங்களுக்குலாம் கண்ணு என்னத்துக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காரோ. பார்க்க தண்டி கொடுத்துருக்காரு. பார்த்து மட்டும் என்ன பிரயோஜனம்? அழகா தான் இருக்க. ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது. அப்போ என்ன மன்னிச்சிட்டீங்களா? வாய்ப்பே இல்ல. எப்பயுமே உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டி. மூஞ்சு பாரு, நீ ஒன்னும் என்ன மன்னிக்க வேணாம். அதான் நானே சொல்லிட்டேனே, எப்பயுமே மன்னிக்க மாட்டேன்னு. அப்புறம் என்ன? எப்பா சாமி, ஒன்றும் இல்லை, பார்த்து பத்திரமா வேலைக்கு போயிட்டு வாங்க. சரி, ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கு, பார்த்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணு. பண்றேன். என் மகனே, அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருக்கணும். ஏன் அவர் பிள்ளை என்ன நடுக்கடலையை விட்டுட்டு போறாரு? சரிடி தங்கம். நதுதானா திரணனானா நதுதானா தன்ன திரணனா திரணா. டேய், எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்க. காட்டான், தூங்கும்போது கூட அழகா இருக்கடா. எத்தனையோ நைட்டு உன் பக்கத்துல இப்படி அணைச்சிக்கிட்டு படுக்கும்போது நீ தூங்குறத ரசிச்சிருக்க. ஆனா என்னன்னு தெரியலடா, இன்னைக்கு நீ தூங்குறத ரசிக்கும்போது வேற மாதிரி ஃபீல்டு கொடுக்குது. ஐயோ என் பட்டு என்னமா தூங்குது பாரு. ஆனா மணி என்ன ஆகுது தெரியுமா? மணி 10 ஆகுது, இன்னமும் தூங்கிட்டு இருக்க. இன்னமும் வீட்டில் இருக்கவங்க யாரும் நம்ம கதவை தட்டல. கண்டிப்பா கீழே இருக்கவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னமும் கீழே இறங்கி வரல, என்ன பண்றாங்கன்னு. ஆனா ஒண்ணுடா, எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க 2 பேரும் தனித்தனியா தூங்கிட்டு தான் இருப்பாங்க, இங்க ஒன்றும் நடந்திருக்காதுன்னு. ஆனா இந்த தடவை அவங்க நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் இல்லை. நம்ம 2 பேரும் நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ஒன்று கொடுத்துட்டேன், உனக்கு என்னையே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இதே போல் உன் பக்கத்தில் நெருக்கமாக ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கணும். உன்கிட்ட நான் சொல்லலை, கொஞ்ச நாளாக மைண்டு ரொம்ப அப்செட் தெரியுமா? அன்றைக்கி கோவிலில் ஒரு பாட்டி சொன்னாங்க, நமக்கு பின்னாடி தான் அதிதிக்கு கல்யாணம் ஆச்சு, அவள் ப்ரெக்னென்ட் ஆயிட்டா, இவளுக்கு 1 வருஷம் ஆக போகுது, இவன் எந்த நல்ல விஷயமும் சொல்லலையேன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னதும் எனக்கு கஷ்டமாக இருந்தது. கொஞ்ச நாளாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் நைட்டை தாண்டா புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம 2 பேரும் இன்னும் வாழவே ஆரம்பிக்கலல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறத நான் ஏன்டா ஃபீல் பண்ணணும்? நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆனதுலேருந்து வாழ ஆரம்பிச்சிருந்தோன்னு வச்சுக்கேன், அவங்க சொன்னது நான் மண்டையில் ஏற்றிக்கிட்டு ஃபீல் பண்ணதெல்லாம் கரெக்டு. ஆனால் நம்ம தான் வாழவே ஆரம்பிக்கலையே. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவங்க சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணணும்? அமிர்தா இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? ஆனால் நீ தான் தூங்கிட்டு இருக்க. ஐயோ மாமா, என் செல்ல புருஷா. மாமா மாமா விக்ரம் மாமா. என்னடி? மணி ஆயிடுச்சு, எழுந்திரி. எவ்வளோ நேரம் தூங்குவ? டயர்டா இருக்குடி, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். மணி 10 ஆச்சு. என்ன மணி 10 ஆச்சா? 10க்கு மேலேயே. அடி பாவி, இன்னுமே எழுப்பி விட வேண்டியதானே? இவ்வளோ நேரமா தூங்குறோம் இல்லை, தூங்குனேன். நானா 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டியா? அப்புறம் என்னடி, எழுப்பி விட வேண்டியதானே? எனக்கு தோணலை, நீ ரொம்ப அசதியாக தூங்கிட்டு இருந்தியா, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அப்படியே அமைதியாக உன்னை பார்த்துட்டே இருந்தேன். ஓ அப்படிங்களா மேடம்? மாமா சொல்லுங்க, நான் தான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடி சப்பமுக்கி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் மாமா, இப்போ நம்ம 2 பேரும் உண்மையாலுமே புருஷன் பொண்டாட்டி தானே? ஆமா, இப்போன்னு இல்லை, எப்பயுமே சரி, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். சரி சரி,
இப்படியே பேசிட்டே இருந்தால் நம்ம பேசிட்டே இருப்போம். ஏற்கனவே மணி 10க்கு மேலே ஆச்சு. ஆனால் இன்னமும் யாரும் நம்மளை தேடி வரலை. அவங்கள தேடி வர்றதுக்குள்ள நம்மள கீழே இறங்கி போகலாம். ஏய் எங்க போற? அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஆ விடு, அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? இவ்வளோ நேரத்துக்குலாம் யாராவது நம்மளை தேடி வருவாங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்கடி. வந்துட்டா வந்துட்டு அப்படியே திரும்பி போகட்டும். இன்னைக்கு ஆதிக்கு பர்த்டே இல்லை, நைட்டு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வேலையை தான் நேற்று சாயந்தரம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோம். ஏமாம்மா, கொஞ்சம் வருஷத்தில் நமக்கும் அந்த மாதிரி ஒரு குட்டி பையன் பிறந்து அவனுக்கும் நல்ல கிராண்டாக ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம் இல்லை? ஆமாம் ஆமாம், ஆனால் அதுக்கு முன்னாடி மாமாவை கவனிச்சாதான் குட்டி பையன் வருவான். சி, ஏய் என்ன? மணி என்ன ஆகுது? விளையாண்டுட்டு இருக்க, விடு, நான் போறேன். எது விளையாண்டுட்டு இருக்கனா உன்ன? விடு மாமா, விடு. விட மாட்டேன். இங்க பாத்தியா, என் உடம்பு ஃபுல்லா உன் லிப்ஸ்டிக் தாண்டி. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ அதுக்கு என்ன நெருங்கி வராம இருக்க வேண்டியதானே? அப்ப நான் இன்னும் நெருங்கி வரேன். வேணாம், தப்பு. தப்புதான், ஆனா தப்பு பண்ணாம இருந்தாதான் தப்பு. இன்னமும் ஏஞ்சி வரலையோ? இல்லத்த, மணி என்ன ஆக போகுது? மணி பாத்தீங்களா? மணி 11:30. இன்னமும் ஏஞ்சி வரல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போலியா இன்னைக்கு? ராகவும் விக்ரமும் ஃப்ரெண்டு, அதே போல மீனுக்குட்டியும் மதுபாலாவும் ஃப்ரெண்டு. ராகவ் மதுபாலாவோட பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு வேலைக்கு போலான்னு 2 பேரும் நேத்தே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அந்த வேலையை தானே நேற்று பாக்குறதுக்காக சாயந்தரமா போனா. ஆமா பத்தியா, வீடு தேடி வந்து கூப்பிட்டாங்க, மறந்துட்டேன். ஆமா, சாயந்தரம் வேற அங்க போகணும்ல. இவன் இன்னமும் தூங்கிட்டு இருக்கான். அங்க ஏதாவது வேலை இருந்தா இழுத்து போட்டு செய்யணும்ல. ஆமா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே என் பேரனுக்கும் என் பேத்திக்கும். என்னத்துக்கு இம்புட்டு நேரம் தூங்குறாங்க? 1 மணிக்கிட்ட ஆகியும் இன்னும் வெளியில வரலன்னு சொல்லி நான் அப்பவே போய் கதவு தட்டுறேன்னு சொன்னேன். நீங்க தான் வேணான்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா, மணி 11:30 கிட்ட ஆகுது. இன்னமும் ஒருத்த கூட கீழே இறங்கி வரல. காலை சாப்பாடும் சாப்பிடல. சரி இரு, பாப்போம். கொஞ்ச நேரத்துல இறங்கி வரலனா போய் என்ன ஏதுன்னு பாப்போம். அட ஏன்டா நீங்க வேற? நேத்து வேற இவன் மழையில ஃபுல்லா நனைஞ்சிட்டு வந்தான். இதுல குளிர்ல வேற நடுங்கிட்டு வந்தான். நான் போகும்போதே சொன்னத, கார்ல போடா, பைக்ல போவாத, மானம் இருட்டிட்டு இருக்கு, மழையில மாட்டிப்பான்னு. நான் நினைச்ச மாதிரி மழையில மாட்டிக்கிட்டு வந்துட்டான். சரி, மழை தான் பெய்யுது, ஒரு ஓரமா நின்று மழை நின்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. மழையில நனைஞ்சிட்டு வந்தானா? குளிர்ல நடந்துனா வேற சொல்றியே. ஒருவேளை காய்ச்சல் வந்துருச்சோ? என்னத்த சொல்றீங்க? காய்ச்சல் வந்திருக்குமா? இல்ல வராதடி, மழையில நனைஞ்சிட்டு வேற வந்திருக்கான்னு சொன்னேன். பத்தாததுக்கு குளிர்ல நடுங்கிட்டு இருந்தான்னு சொன்னேன். நைட் ஏதாவது சூடா டீ காபி ஏதாவது வச்சு கொடுத்தியா? கிட்ட சரஸ்வதி கேட்டா. இவன் வேணாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டான். என்னடி நீனே குளிர்ல வேற போறான்னு சொன்ன? பிள்ளைக்கு காய்ச்சல் கீச்சல் வந்துருச்சா என்னன்னு தெரியலையே. சரி, அவனுக்கு உடம்பு சரியில்லைனா இவன் யாரு இறங்கி வந்திருக்கணுமே. மீன் குட்டியா என்ன இறங்கி வரல? எனக்கு ஒன்றும் புரியலத்த. இத சொல்லும் போதே பயமா இருக்குது. வாங்கத்த ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரும். பிள்ளைக்கு காய்ச்சல் வந்திருக்குமோ? இது நீ சொல்லும் போது தாண்டி தெரியுது, நீ முன்னாடி சொல்லக்கூடாதா? சரி வா, போய் எட்டு ஒரு பாப்போம். சரிங்க த. இனிக்க பார்ப்பதென்ன, 2 நதிகள் பாய்வதென்ன. மீனுக்குட்டி, அத்தை, சொல்லுங்க அத்தை. மீனுக்குட்டி, சந்தோஷமா இருக்கா? மூஞ்சில பளிச்சுன்னு இருக்கே. ஆமா பாட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியாக்கா? சரிம்மா, மணி 11 கிட்ட ஆகுது. என்ன 2 பேரும் இன்னமும் கீழே இறங்கி வராம இருந்தீங்க? பயந்து போய் நாங்க இப்ப மேல வரலாம்னு பார்த்தோம், நீ கீழே இறங்கி வர. சரி, பேரா எங்க? உன் அத்தைக்காரி இப்பதான் சொன்னா, நைட்டு ஃபுல்லா மழையில நனைஞ்சிட்டு வந்தானா, குளிர்ல வேற நடுங்கிட்டு வந்தானே. காய்ச்சல் கீச்சல் வந்துருச்சா? நல்லா இருக்கானா? பாட்டி, அவருக்கு என்ன ஆக போகுது? அவரு நல்லா தான் இருக்காரு. எது அவரா? டி லலிதா, மீனுக்குட்டி சொல்றது பாத்தியா? அவராமே இவன் எப்போ விக்ரமுக்கு மரியாதை கொடுத்து பேசினா? எனக்கும் ஒன்றும் புரியலையேத்த. இது நாள் வரையும் பேர் சொல்லியும் வாட போடன்னு தான் சொல்லுவா. இன்னைக்கு என்ன புதுசா அவருங்கிறா, மரியாதை கொடுத்து பேசுறா? என்ன எத்த? இருடி மீனுக்குட்டி. சொல்லுங்க பாட்டி. பேரன் நல்லா தானே இருக்கா? காய்ச்சல் எதுவும் இல்லையே? பாட்டி, அதெல்லாம் எதுவும் இல்ல, அவரு நல்லா தான் இருக்காரு. அதுக்குல்லம்மா, இவ்வளோ நேரம் ஆகியும் 2 பேரும் கீழே இறங்கி வரலையா? அதான் பயந்து போய் கேட்குறோம். அதுவும் அத்தை, நைட்டு ஃபுல்லா 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோமா, அதான் டைம் ஆயிடுச்சு தூங்குறதுக்கு, அதனாலதான் லேட்டா எழுந்திரிச்சிட்டோம். அப்படியாக்கா? சரிம்மா, சரி. சரி அமிர்தா, நீ காலையில இன்னும் சாப்பிடல பத்தியா? சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருக்கோம், நீ போய் சாப்பிடு. நான் போய் விக்ரம கூட்டிட்டு வரேன். அட, நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் மேலே ஏறி கஷ்டப்படணும்? இருங்க, நானே கூப்பிடுறேன். மாமா, மாமா, நேரமாகுதா, சாப்பிட கூப்பிடுறாங்க, கீழே இறங்கி வாங்க. அத்தை, வந்துருவாரு. அவர் வேற உடம்புலாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாரு. முட்டை வேற அவிச்சு வைக்க சொன்னாரு. நீங்க அவிச்சு வைக்கிறீங்களா இல்ல நானே வைக்கவா? நான் ஏன் கேக்குறேன்னா, எனக்கு முட்டை எப்படி அவிக்கணும்னு தெரியும், ஆனா எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு தெரியாது, அதான் கேக்குறேன். இப்போ குக்கர்ல 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊத்துவாங்க. அதே மாதிரி
ஒரு முட்டைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவாங்களா அத்தை? மீனுக்குட்டி, நீ எதையும் அவிக்கவும் வேணாம் பொரிக்கவும் வேணாம். நீ போய் சென்னைன்னு போய் உக்காரு. முட்டை தானே, நான் அடுப்பில் போட்டு வேக வைக்கேன். இல்லைத்தா, நீங்கள் எப்படி பண்ணணும்னு எனக்கு பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன். அப்புறம் அடிக்கடி முட்டை வேக வைக்கிற மாதிரி இருக்கும்ல, அதான். லலிதா, மீன் குட்டிக்கு எப்படி முட்டை அவிக்கிறதுன்னு சொல்லிக் கொடு. போமா, கிச்சனுக்கு போ. சரிங்க பாட்டி. துது வலையில அரைச்சி தொண்டையில நான் நினைச்சி மாமா கிட்ட பேச போற மணிக்கணக்கா தூங்காம அத்தை, எட்டே லலிதா, சந்தோஷப்படு. கூடிய சீக்கிரம் நம்ம வீட்ல இன்னொரு பேர் பிள்ளை பிறக்க போகுது. எத்த நெசமாவே எட்டே அவளை பாத்தியா? அவ பேசினதும் அவ மூஞ்சி இருந்து பொலிவும் எப்பா என்ன சந்தோஷங்கற. அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கவலையே படாத. கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு ரெண்டாவது வாரிசு வர போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குத. நான் சொன்னேன்ல கோவில்ல நடந்ததெல்லாம். பிள்ளை வேற அன்னைக்கு மனசு உடைஞ்சு போய் வந்தா. இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வயசானவங்க அப்படிதான் இருப்பாங்க. நல்லதும் பேசுவாங்க. ஆனா கேக்குற பிள்ளைங்களுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? சரி விடு. அவதான் சொன்னாம்ல, அவன் முட்டை கேட்டானே. போ, அவளுக்கு எப்படி முட்டை அவிச்சு கொடுக்கணும்னு சொல்லிக் கொடு. சரிங்க அத்தை. அத்தை, குக்கர்ல முட்டை வேக வைக்கணுமா இல்ல டீ போடுற பாத்திரத்துல வேக வைக்கணுமா? எட்டே போ போ. அன்னைக்கு குக்கர் வெடிச்ச மாதிரி ஏதாவது வெடிச்சிர போகுது. போ போ. சரிங்க அத்தை. மீனுக்குட்டி, இந்த வரேன் அத்தை வரேன். எதுலயும் கை வைக்காத. கடவுளே, வீரனாரே, எல்லாம் உன் மகிமை. எப்படியோ என் பேரனும் என் பேத்தியும் வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கணும். என்னப்பா நான் சொன்னதெல்லாம் விளங்குதா? சரிப்பா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். சரிப்பா, பாத்துட்டு மாப்பிள்ளைங்க எப்ப இன்னைக்கு சாமதி தோட்டத்தை அறுவடை பண்றோம்ல, அதான் ஆளுங்களை கூப்பிட்டு அங்க போயிருக்கான். அப்படியா? சரிப்பா. அப்பா சாயந்தரம் ராகவ் வீட்டுக்கு போகணும். கூப்பிட்டுருக்கால, இன்னைக்கு அவன் பிள்ளைக்கு பிறந்த நாள். ஆமா கண்டியா, பிள்ளை வந்து சொல்லிட்டு போனான். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். சரி, சட்டுப்புட்டுன்னு காட்டு வேலையத்தையும் முடிச்சுட்டு சாயந்தரம் சென்னைன்னு வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் கிளம்பி போக சொல்லு. ஏப்பாப்பா நீங்க வரலையோ? வரலான்னு தான் நினைச்சேன். ஒரு ஆள் வரணும். அவரு சீக்கிரமா வந்துட்டாருன்னா அந்த சோழியை முடிச்சுட்டு நானும் உங்க கூட வருவேன். அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த சோழியை பாக்குறதுக்கே நேரம் போயிடும். அதான் சொல்றேன். அப்படி சொல்றீங்களா? சரிங்கப்பா. மீனுக்குட்டி, மீனுக்குட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. மீனுக்குட்டியா? ஐயா சொல்லுங்க தாத்தா. எப்பா இப்பதான் எழுந்து வரியோ? ஆமா தாத்தா, ரொம்ப டயர்டு நைட்லாம், அதான் அப்படியே தூங்கிட்டேன். இப்பதான் எழுந்திருச்சு குளிச்சுட்டு வரேன். இனிமே சாப்பிட்டுட்டு ராக வீட்டுக்கு வேற போகணும். இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நேத்தே கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டோம். அவனுங்களாம் வீட்டுக்கு வந்தாங்களா என்னன்னு தெரியல வேற. அப்படியாக்கும்? ஆமா தாத்தா. சரிப்பா, இப்போ படியில இருந்து இறங்கி வரும்போது என்னமோ கூப்பிட்டுட்டே வந்தியே, யார கூப்பிட்டு வந்த? நான் யார தாத்தா கூப்பிட்டு போறேன்? ஏன் பொண்டாட்டியே தான். ரொம்ப பசிக்குது, நீங்க கீழே வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொன்னான். அதான் நான் கிளம்பி ரெடியாகி வந்தேன். சாப்பாடு எடுத்து வச்சிட்டாலும் என்னன்னு தெரியல, அதான் கூப்பிட்டுட்டே வந்தேன். உன் பொண்டாட்டியை தான் கூப்பிட்டேன், ஆனா என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன்? மீனுக்குட்டி. மீனுக்குட்டியா? என்ன தாத்தா எல்லாரும் அவளை அப்படித்தானே கூப்பிடுறீங்க, நான் கூப்பிட்டா மட்டும் என்ன? ஒண்ணும் இல்லப்பா, ஒன்னும் இல்ல. நீ தாராளமா கூப்பிடு. உன் பொண்டாட்டியை நீ எப்படி வேணா கூப்பிடலாம், நாங்க எதுவும் சொல்லல. எங்க தாத்தா வயலுக்கா? ஆமாப்பா. என்ன நீங்க 2 பேர் மட்டும் போறீங்க, மாமாவை காணோம்? பார்த்திபன் காலையிலே போயாச்சு. ஓ, காலையிலே வேலையை பார்க்க போயிட்டாரா? சரிங்கப்பா. சரிங்க தாத்தா, நீங்களும் பார்த்து போயிட்டு வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வாங்க. சாயந்தரம் கிளம்பி வேற அங்க போகணும். சரிப்பா, நீ போய் சாப்பிடு. மீனுக்குட்டி ரொம்ப பசிக்குதுடி, சாப்பாடு எடுத்து வச்சிட்டியா? மாமா எடுத்து வச்சிட்டேன், வாங்க. உங்களுக்கு முட்டையை அவிச்சு வச்சிட்டேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் டி, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. இல்ல வெங்கடேஷா, உனக்கு ஏதாவது விளங்குதா? ராத்திரி 12:30 மணிக்கு என் பொண்டாட்டி என் காது பட உட்காந்துக்கிட்டு மழையில நனைஞ்சிட்டு வந்துட்டான், குளூர்ல நடுங்கிட்டு வந்துட்டான்னு கத்திக்கிட்டே புலம்பிக்கிட்டே கிடந்தா. ஒருவேளை மழையில நனைஞ்சு அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சோப்போ? கூறுகட்டவனே, நான் என்னத்தை கேட்டா நீ என்னத்த சொல்ற? ஒன்னும் விளங்கலன்னு சொல்றதுக்கு தான்ப்பா அப்படி சொன்னேன். என்னத்த அப்பம் காரணம்? இல்லை, உன் பிள்ளையும் உன் மருமகளும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாட்டுக்கு, அதான் அவங்க பேசுறதுலே தெரியலையோ? எப்பா என்னப்பா சொல்றீங்க? அட ஆமல, அவ பேசிட்டு போறதும் அவ பேசினதும் கேட்கலையோ? அட ஆமா, என் மருமகளை மீனுக்குட்டின்னு கூப்பிட்டாலே கோவப்பட்டுக்கிட்டு வருந்துக்கிட்டு வருவான் சண்டைக்கு. என்னத்துக்கு அப்படி கூப்பிடுறீங்க? பேர் நல்லாவே இல்ல, அவளுக்கு தான் பேர் வச்சிருக்கீங்களா, அந்த பேர் வச்சு கூப்பிடுங்கன்னு. இப்ப என்னடான்னா அவன் அந்த பேரை வச்சு கூப்பிட்டு போறான். எப்பா என் பேரனும் என் பேத்தையும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். சரிவா, வயல ஏகப்பட்ட வேலை இருக்கு, சென்னைன்னு முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். சரிங்கப்பா. குடி சீக்கிரம், திரும்பவும் தாத்தா ஆக போறேன், சந்தோஷமா இருக்கு. இல்லையே பார்த்திபா, நீ நானும் திரும்பவும் தாத்தா ஆக போறோம். மாட்டேன். ஏன் பிபி சடனாலாம் ஏன் இன்ன வரைக்கும் நீ சாரியே கட்டினது இல்லையா? இருக்கனே. எப்போ? அது எனக்கு ஃபங்க்ஷன் வச்சாங்கல்ல, அப்போ அப்போ கட்டியிருக்கேன். ஓ, அந்த ஃபங்க்ஷன். சரி சரி, அதான் அப்ப கட்டியிருக்கல்ல, அப்புறம் என்ன?
திரும்பவும் கட்டலாம்ல. அது எப்படி? அப்ப கட்டினதோட சரி. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நான் சாரியே கட்டின மாட்டேன். இப்ப திடீர்னு சாரி கட்டினா பார்க்கறவங்க ஏதாவது சந்தேகப்பட மாட்டாங்களா? என்ன சந்தேகப்பட போறாங்க? இவ்வளோ நாள் இல்லாம திடீர்னு புடவை கட்டியிருக்கான்னு தப்பா நினைக்க மாட்டாங்க? என்னன்னு? ஆ, இவ காலேஜில் ஒரு பையனை லவ் பண்றான்னு சொல்லி. அப்படியா? சரி விடு, நினைச்சிட்டு போகட்டும். ஆ, அப்படிலாம் யாரும் நினைக்க கூடாது. சரி, இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. ப்ளீஸ் டி, சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு saree கட்டிட்டு வா. அதான் ஆப் சாரி கட்டுறேன்ல. காலேஜில் ஃபுல்லாக சுடிதாரில் தான் உன்னை பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் இல்லை லீவ் டைம் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தீங்கன்னா தாவணியில் தான் பார்க்குறேன். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லேயும் saree கட்ட மாட்டேங்கிற, ஆப் saree தான் போட்டு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிற. ஒரு நாளாவது saree கட்டுறியா? நாங்க இப்போ சின்ன பொண்ணு தானே, சாரி கட்டுறதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்கு. ஆ, எங்க 60 வயசா? அது கல்யாணத்துக்கு அப்புறம் சாரி கட்டினா போதும். கல்யாணத்துக்கு அப்புறம்? சீனியர், சரி சரி, இப்போ நீ முடிவா என்ன சொல்ற? நான் ஆப் சாரியில தான் வருவேன். அப்போ நீ saree கட்டிட்டு வரமாட்ட? ம்ஹும். ஏய், எனக்காவது கட்டிட்டு வாடி. ஆ, இல்ல வேண்டாம். வேணும்னா காலேஜ் கல்ச்சுரல் வரும்ல, அப்ப வேணா கட்டிட்டு வரேன். ஏண்டி, ஃபங்க்ஷனில் நம்ம சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க அப்புறம் உங்கள் வீட்டு ஆளுங்க எங்கள் வீட்டு ஆளுங்க இந்த மாதிரி தான் வருவாங்க. அங்கே கட்டிட்டு வாடின்னா காலேஜில் இங்கே எவ்வளோ பசங்க இருக்காங்க பொண்ணுங்க இருக்காங்க, இங்கே கட்டிட்டு வரேன்னு சொல்கிற. அங்கன்னா ஃபங்க்ஷனில் நம்ம வீடு, பொறுமையாக கூட உன்னோட அழகை ரசிப்பேன். காலேஜில் எப்படிடி? இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? ப்ளீஸ் டி எல்வோ, சரி கட்டிட்டு வா ஈவினிங்கு. என்ன சாரி கட்டிட்டு வர சொல்றீங்களா? அப்ப நீங்க வேஷ்டி சட்டையில இருப்பீங்களா? ஆ எனக்கு வேஷ்டியே நிற்காது. உங்களுக்கே வேஷ்டி நிக்க மாட்டேங்குது. நான் புடவை கட்டிட்டு, அதுவும் இத்தனை வருஷமா நான் புடவையே கட்டினதில்ல, திடீர்னு புடவை கட்டிட்டு என்னால எப்படி நடக்க முடியும்? எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதெல்லாம் இருக்காது, நீ கட்டிட்டு வா. சரி, நான் சாரியை கட்டிட்டு வரேன். பாடி, தேங்க்யூடி எல்வோ. அன்னைக்கு சொன்னீங்கல்ல எனக்கு லவ் யூ சொன்னீங்கன்னா எல்வோக்கு மீனிங் சொல்றேன்னு, நீங்க இப்ப வரைக்கும் அதுக்கான மீனிங் சொல்லவே இல்லை. தெரிஞ்சுக்கணுமா என்ன? கண்டிப்பா. நீங்க என்ன தானே கூப்பிடுறீங்க, அப்போ அதுக்கான அர்த்தத்தை நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கலாமே, ஆனா அதுக்கான நேரம் இப்ப இல்லை. எனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்றேன். சீனியர், சொல்லவே மாட்டேன். அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப சொல்றேன். பாக்குறேன் எப்பதான் அந்த நேரம் வரும்னு. சரி, நான் சாரி கட்டிட்டு வந்தேன்னா கண்டிப்பா நீங்க வேஷ்டி கட்டிட்டு வரணும். ஐயோ, நம்மளாலலாம் முடியாது. அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கும். ஓடி ஆடி வேலை செய்யும்போது வேஷ்டி நிக்காம கீழே விழுந்துச்சு, அவ்வளோதான். அதெல்லாம் விழாது. அது எப்படி நீ சொல்ற விழாதுன்னு? நீங்க இது வரைக்கும் வேஷ்டியை கட்டினது இல்லையா? கட்டியிருக்கனே. அப்பெல்லாம் கட்டியிருக்கீங்கல்ல, அப்ப இப்பயும் கட்டுங்க. அப்போ ஏதோ கொஞ்ச நேரம் கட்டியிருப்பேன். இது செட் ஆகாது. என்ன சீனியர், அப்பெல்லாம் கட்டியிருக்கீங்கல்ல, அப்பெல்லாம் உங்க இடுப்புல நின்னுச்சுல, இப்பயும் நிக்கும், கட்டுங்க. அப்ப இடுப்புல பெல்ட் போட்டிருந்தேன். இன்னைக்கெல்லாம் பெல்ட் போட முடியாது. எவ்வளோ பேர் வருவாங்க, பெல்ட் போட்டிருக்கிறத மட்டும் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அசிங்கமா இருக்கும். பெல்ட் போட்டிருப்பீங்களா? ஏய் சிரிக்காதடி, நான் என்ன பண்றது, இடுப்புல நிக்க மாட்டேங்குதுல்ல, அதான் பெல்ட் போட்டுப்பேன். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தானே ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு கொடுத்துருக்காங்க. எது ஒட்டிக்கோ கட்டிக்கோவா? நான் அப்படி சொல்லல, வேஷ்டியில சொல்றேன். ஒட்டிக்கோ கட்டிக்கோ அந்த வேஷ்டியை சொல்றேன். ச்சே, அத சொன்னியா? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். அது சொல்லிதான் புரியணும்னு இல்ல. எல்வோ, இளையனதி இனியனதி இதயம் இரண்டில் புதிய ஜதி. இவளொருத்தி இதழ் பொருத்தி எழுத வேண்டும் புதிய விதி. இளையனதி இனியனதி இதயம் இரண்டில் புதிய ஜதி. நினைத்த இடங்களில் போய் பறக்கும் மனதிது, புதிய தடங்களில் கால் பதிக்கும் வயதிது. விழியனும் வளையலில் சிறு நடை பழகிடும் இளையனதி. என்னங்க, அப்போ இனிமே பாலா டீச்சர் இங்க இருக்க மாட்டாங்களா? அங்க ராகவண்ண வீட்டுல தான் இருப்பாங்களா? ஆமாம்மா, அங்கதானே இருக்கணும். மாமா அங்கதானே இருக்காரு. மாமா இருக்கிற இடத்துல தானே அக்கா இருக்க முடியும். அப்போ பாலா டீச்சரையும் ஆதியும் அடிக்கடி பார்க்க முடியாதுல்ல? யார் சொன்னா பார்க்க முடியாதுன்னு?
உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு தாராளமா போய் பார்த்துட்டு வா. என்ன அவ்வளவு தூரமா இருக்கு, பக்கத்துல தானே, ஒரு 1/4 மணி நேரம் டிராவலு. பஸ் ஏறி போனீங்கன்னா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். எல்லாம் சரிதான், இருந்தாலும் இங்கே அவங்க தனியாக தானே இருந்தாங்க. நாங்கள் எப்போ வேணால் போவோம், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவோம், அரட்டடிப்போம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அங்கே அவங்க அத்தை, அவங்க மாமா, அப்புறம் இன்னொருத்தவங்க கூட, அதான் ராகவனோட அத்தை, அவங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல. லவ் அப்படிலாம் எதுவும் இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அத்தை ரொம்ப ஸ்வீட்டு. யாரு? ராகவனோட அத்தையா? ஐயோ அவங்கள பத்தி நான் பேசலாமா? அக்காவோட மாமியார், அதான் சாரதா அத்தை. அவங்க ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப நல்லவங்க. அப்புறம் புவனாக்கா, அவங்களும் சரி, ரொம்ப நல்லவங்க தெரியுமா, சூப்பரா பேசுவாங்க. நீங்க போனீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருப்பாங்க. அப்போ ராகவண்ணா அவங்க அப்பா? அவரு கடைக்கு போயிடுவாரு, எப்பயாவது ஒரு டைம் வீட்ல இருப்பாரு. அப்போ அவங்க அத்தை? அவங்கள பத்தி நீ ஏன் யோசிக்கிற? அதை பத்திலாம் நீ எதுவும் யோசிக்காத. உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சா தாராளமா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. மாமா நீங்க வீட்டுக்கு வரீங்கன்னு தெரிஞ்சாலே ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அது எங்களுக்கு தெரியும். அப்புறம் நாங்க அங்க போனா நீங்களும் அங்க வர மாட்டீங்களா? கூப்பிட்டா வருவோம். நீங்க இங்க இருக்கிற மாதிரி தினமும் அங்க வீட்டுக்கு போவீங்களா? கொஞ்ச நாளா போகல. ஏன்னா அக்காவும் மாமாவும் இப்பதானே ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அதிகமாக அங்கே போறதில்ல. ஆனா இப்போ தினமும் போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஆதி என்னதான் விளையாண்டாலும் அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசினாலும் பழகினாலும் எங்க ஞாபகம் அவனுக்கு கண்டிப்பா வரும். ஒரு நாள் பார்க்கலனாலும் ஃபோன் பண்ணி ஏன்டா வரலன்னு கேட்பான். ஆதிக்கு உங்க 3 பேர் மேலேயும் அவ்வளோ பாசம். அவன் பிறந்ததுல இருந்து நீங்க தானே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா, அக்கா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே நாங்க மாத்தி மாத்தி அவங்க கிட்ட பேசுவோம் தெரியுமா? நிஜமாவா? ஆமா, நாங்க பேசுறதுக்கெல்லாம் அழகா ரியாக்ஷன் கொடுப்பான். அதான் அக்கா வயிற்றுல உதைக்கிறது. அப்போல்லாம் நல்லா இருந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் ஆதி பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவன் பிறந்த அன்னைக்கு பார்த்தோம், அப்படியே அழகா இருந்தான். குட்டி கையு, குட்டி குட்டி கண்ணும், அப்படியே எங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சான் பாரு. சூப்பரா இருந்துச்சு. இன்னுமும் அது ஞாபகம் இருக்கு. அண்ணா பாத்தியா, ஆளு கிடுகிடுன்னு வளர்ந்து இன்னைக்கு அவனுக்கு 5 வயசு. அவன் இப்போ அழகா கியூட்டா இருக்கான். ஆமா, கியூட்டு தான். காலையில ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்களா? அது எப்படி விஷ் பண்ணாம இருப்போமா என்ன? போன் என்ன, காலையில நேர்லயே போய் விஷ் பண்ணிட்டு தான் வந்தோம். அப்படியா? என்ன சொன்னா? வேற என்ன சொல்லுவான், தேங்க்யூ சொல்லிட்டு எப்பயும் போலதான். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நீ என்னடா வெறுங்கை வீசிட்டு வந்திருக்க, எனக்கு கிஃப்ட் எங்கடான்னு கேட்டான். இப்படியே கேட்டானா? இதை விட பயங்கரமா கேட்பான். ஏங்க, நீங்களும் ஆதியும் எப்பயுமே சண்டை போடுவீங்களா? நான் மட்டும் இல்ல, இங்க 3 பேர்கிட்டயும் சரி. அவனுக்கு மைண்ட் சரியில்லைன்னா அவனுக்கு யார் தோணுதோ அவங்கள பிடிச்சி திட்டுவான். அவன் திட்டும்போது உங்களுக்கு கோபமே வராதா? எப்படி லாவண்யா வரும் கோபம்? அவன் திட்டும் போது அவன் மூஞ்ச பாரு, உனக்கே சிரிப்பு தான் வரும். பார்த்துருக்கேன். ஆனா உங்க 3 பேரையும் திட்டும்போது நான் பார்த்ததில்ல. அவன் கூட விளையாடலாம் போவோம்ல ஸ்கூல் படிக்கும்போது, அப்ப பக்கத்துல இருக்க பசங்க கூட சண்டை போடுவான். அப்ப பார்த்துருக்கேன். ஒரு தடவை ஸ்கூல் படிக்கும்போது தான் நாங்க எல்லாரும் அவனை வச்சு விளையாண்டுட்டு இருந்தோமா. அப்போ ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன்தான், பக்கத்து ஊரு. அவன் அஞ்சலி பின்னாடி சுத்திட்டு இருந்தான் போல. என்ன? ஆமா, ஸ்கூல் படிக்கும்போது அவனுக்கு அஞ்சலி பிடிச்சிருக்கும் போல. லீவு டைமா, அதுவும் பரீட்சை எழுதிட்டு நாங்க லீவ்ல இருந்தோம். அப்போ அஞ்சலியை பார்க்கறதுக்காக அவன் வந்திருந்தான். சும்மா ஓரமா நின்று அஞ்சலியை பார்த்தான்னா. ஆதி விளையாண்டுட்டு தான் இருந்தான். எப்படி கவனிச்சான்னு தெரியல. நீ எப்படிடா அஞ்சலியை பார்க்கலன்னு சொல்லி கல் எடுத்து அடிச்சிட்டான். ஓ, அப்போ அந்த பொண்ணு அஞ்சலி தானா? உங்களுக்கு தெரியுமா? அக்கா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். ஏதோ ஒரு பையன் வந்து நின்று பார்த்துட்டு இருப்பான் போல, கல் எடுத்து அடிச்சிட்டாண்டா இவன், பாவம் அந்த பையனுக்கு வேற மண்டை உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, அது அந்த பையன் தான். அதுக்கப்புறம் அந்த பையன் அஞ்சலி பக்கம் திரும்பியே பார்க்கல. ஸ்கூல் படிக்கும் போது அந்த பையனுக்கே அந்த கதினா. என் மச்சான் கேட்க விஷயம்லாம் தெரிஞ்சா மாப்பிள்ள என்ன பண்ண போறானோ. அட ஆமால, அது வேற இருக்கு. ஆமா ஆமா, ஃபங்க்ஷனுக்கு வருவல்ல? கண்டிப்பா, நாங்க எல்லாரும் வருவோம். சரி, கிளம்பிட்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு கால் பண்ணு, சரியா? சரி. எங்க போனாலும் ஜோடி ஜோடியா ஏதாவது ஒரு மூலையில நின்னு ரொமான்ஸ் பண்ணுதுங்க. அன்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னது தப்பு. எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருக்கணும். பத்தாததுக்கு இந்த அஞ்சலி வேற லவ் சொல்லிட்டா. அவளும் சேர்ந்து அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆமா, இந்த 2 ஜோடி தான் நிக்குது. இன்னும் ஒண்ணு காணுமே. எங்க ஆள காணோம்? டேய், நீங்க மேல என்ன பண்றீங்க? மாயா. மாமா ப்ளீஸ், நான் புக்கு தேடிட்டு இருக்கேன், என்ன புக் எடுக்க விடுங்க. அதுதாம்மா நானும் சொல்லிட்டு இருக்கேன். என்ன புக்குன்னு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இல்ல வேணாம், நானே எடுத்துக்கிறேன். மாயாமா, உனக்கு ஹெல்ப் பண்ணாம நான் வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? என்ன புக்குன்னு சொல்லு, நான் எடுத்து தரேன். மாமா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க.
ஆனால் எனக்கு புக்கே எடுத்து தர மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் என் பக்கத்துலேயே வராதீங்க, அங்கேயே அப்படியே இருங்க. சரி, நான் இங்கேயே இருக்கேன். ஆனா எதுக்கு இப்படி மூஞ்ச மறைச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்க? ம், நீங்கள் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பாருன்னு சொல்கிறீங்க, நான் பார்த்தா கண்ணடிக்கிறீங்க. அதனால் வேண்டாம், நான் உங்களை பார்த்து பேசவே மாட்டேன். ஏய், என்ன மாயமா? உன்னை பார்த்து கண்ணடிக்காம வேற யாரை பார்த்து கண்ணடிக்க முடியும்? ம், வேற யாரையாவது பார்த்து கண்ணு தான் அடிச்சு பாருங்களேன். என்ன பண்ணுவ? கண்ணை நோண்டிடுவேன். அடியாத்தி. சரி சரி, ஈவினிங் எப்போ வரீங்க? காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் கிளம்பி தானே வரணும், கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க மட்டும் தான் வருவீங்களா இல்ல வீட்ல இருக்கவங்களும்? இல்லை, வீட்டில் இருக்கவங்களும் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சைடில் இருக்கவங்க நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா பால டீச்சர் 1.5 வருஷம் மாதிரி அங்கே தானே இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் பழக்கம் இல்லை, அதனால கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க. ஓ அப்படியா? சரிம்மா, நான் கொஞ்ச நேரத்திலே கிளம்பிடுவேன். என்ன மாமா சொல்கிறீங்க, கிளம்பிடுவீங்களா? ஆமாண்டாம்மா, வேலை நிறைய இருக்குல்ல. மாமாவும் விக்ரம் அண்ணாவும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் எழில் ப்ரோவும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காரு. நாங்க போனா இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸி ஆகும் பாத்தியா? அதுவும் சரிதான். ஃபங்க்ஷன் வேற ரொம்ப கிராண்டாக எடுக்கிறேன்னு சொல்லி அஞ்சலி சொல்லிட்டு இருந்தா. ஆமா, இத்தனை வருஷம் நாங்க தானே பார்த்துக்கிட்டோம். யாருக்கும் பெருசா தெரியாதுல்ல, அதனால வீட்லயே வச்சு சிம்பிளா எப்பயுமே பண்ணுவோம். சிம்பிளா சொல்ல முடியாது, எங்களால முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எந்த அளவுக்கு கிராண்டா பண்ணுமோ அந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி கிராண்டா பண்ணுவோம். ஆனா மாமாவுக்கு இது ஃபர்ஸ்ட் பர்த்டேல, அவரை பொறுத்த வரைக்கும் ஆதி இப்பதானே அவன் கூட இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க கல்யாணம், அப்புறம் அக்காவோட அதான் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் பேபி ஷவர், இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனும் இவங்களுக்கு நடக்கல. ஸோ அவங்க 2 பேருக்கும் நடக்கிற முதல் ஃபங்க்ஷன், அதுவும் ஆதியோட பர்த்டே. ஸோ அதை ரொம்ப கிராண்டா பண்ணலான்னு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அப்போ தானே எல்லாருக்கும் தெரியும் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இவங்களுக்குன்னு ஒரு பையன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆமா. அப்போ சரி. ஒன்று தெற்க பார்த்து நிக்குது, இன்னொன்று வடக்க பார்த்து நிக்குது, ஒன்று மேற்க பார்த்து நிக்குது, நான் கிழக்க பார்த்து நிக்கிறேன். என்னடா நடக்குது இங்க? ஆளுக்கு ஒரு ஆளை உஷார் பண்ணி ஒவ்வொரு திசையிலையும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கருமத்தை பண்ணிட்டு போங்க. அதுக்குன்னு என்ன சும்மா இப்படி உட்கார வச்சுட்டு போயிட்டீங்க? போகும்போது ஒரு சமோசா, ஒரு மாங்காய் ஜூஸ் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா நான் படுக்கு சாப்பிட்டே வேடிக்கை பார்த்து இருந்திருப்பல. இப்படி நம்ம சிங்கிளா உட்காந்து புலம்புறதுக்கு பதிலா பேசாம நம்ம யாரையாவது கரெக்ட் பண்ணிடலாமா? நான் தான் இருக்கேன்ல. டேய், யாரா நீ? என்ன பார்த்தா தெரியல? உன்னை பார்த்தா தெரியறதுக்கு நீ என்ன இந்த காலேஜோட ஓனரடா? அதுக்கும் மேல. அதுக்கும் மேலையா? டேய், நானே கடுப்புல இருக்கேன், ஒழுங்கா போயிடு. நீ கடுப்புல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். டேய் கரும பிடிச்சவனே, ஒழுங்கா பேசுடா. உன் பேரு வந்தனா தானே? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். உன் பேரு வந்தனா. உன் கூட 3 பொண்ணுங்க இருக்குமே. ஒரு பொண்ணு பேரு மாயா, இன்னொரு பொண்ணு பேரு லாவண்யா, இன்னொரு பொண்ணு பேரு அஞ்சலி ஸ்ரீ. ஏய், நீ என்ன புள்ள பிடிக்கிறவனா? என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? நோ 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 நோ, நான் புள்ள பிடிக்கிறவன் இல்ல, உன்னை பிடிக்கிறவன். டேய் சாணி தலையா, ஓவரா பேசுற, பல்ல உடைச்சிர, ஒழுங்கா ஓடி போய்டா. அட என்ன, உன்கிட்ட பேசலான்னு வந்தா ஓவரா பண்ற. கருமம் பிடிச்சவனே, இப்படி பேசாதடா, கேவலமா இருக்கு. அம்மா, யார் நீ? உன்னை நான் பார்த்ததே இல்ல. ஆனா நான் உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன். டேய், சாணி எடுத்து விரட்டி தட்டுற மாதிரி உன் தலையை தட்டி விட்டுறோம், ஒழுங்கா ஓடி போயிடு. நீ என்ன பேசினாலும் நான் வருத்தப்பட போறதா இல்லவே இல்ல. இங்க பாரு, நானே செம்ம கடுப்புல இருக்கேன், நீ வேற இன்னும் கடுப்பேத்திட்டு இருக்க. யாருடா நீ? உனக்கு என்னடா வேணும்? இப்ப என்னத்துக்கு இப்படி பேசிட்டு நிக்க? என் பேரு ரித்திக் ரோஷன். இது அவருக்கு தெரியுமா? நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. நீ ரொம்ப கேவலமா இருக்க. இட்ஸ் ஓகே, பொண்ணுங்க எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. கடவுளே, யாருடா நீ? எதுக்குடா என்கிட்ட வந்து அருவு போட்டுட்டு இருக்க? இங்க பாரு சாணி தட்டுற தலையா, ஒழுங்கா ஓடி போயிடு. கூல் கூல் கூல், கோவப்படாத. கோவப்பட்ட இன்னும் அழகா இருக்க. மவன, நானும் போனா போகுது பேசி அனுப்பி விட்டுறலான்னு பார்த்தா ரொம்ப பேசிட்டு இருக்க நீ. உன்ன ஏய், கோவப்படாத. நான் உன்கிட்ட ஒரு டீலிங் பேசலான்னு தான் வந்தேன். டீலிங்கா? என்ன டீலிங்? ஆமா, நீ யாருடா என்கிட்ட டீலிங் போடுறதுக்கு? நான் யாரா இருந்தா என்ன, நீ யாரா இருந்தா என்ன, டீலிங் மேட்ச் ஆனா நல்லா தானே இருக்கும். கருமண்டா. சரி, என்ன சொல்லிட்டு போ. உன் கூட இருந்த ஃப்ரெண்டுங்க எல்லாரும் கமிட் ஆயிட்டாங்க போல. டேய், தேவையில்லாம பேசாத. ஏதோ சொல்ல வந்தல்ல,
சொல்லிட்டு கிளம்பு. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். உன் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே கமிட் ஆயிட்டாங்க. இப்போ நீ தனியா தான் இருக்க. ம், கோவப்படாத, நான் முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். கருமு சொல்லி தொலை. உன்னோட ஃப்ரெண்டுங்க எல்லாரும் மிங்கிள் ஆயிட்டாங்க. நீ சிங்கிளா தான் இருக்க. நானும் சிங்கிளா தான் இருக்கேன். அதுக்கு நம்ம வேணா ஒரு டீலிங்ல மிங்கிள் ஆகுவோமா? அடிங்க சாணி தலையா, நானும் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தேன்னு பார்த்தா இப்போ என்னடானா என்ன உன் கூட சேர்த்து வச்சதே தப்பு. இதுல மிங்கிள் ஆகுமா மிங்கிள்? ஹேய், கோவப்படாத, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. கொப்பர தலையா, இதுக்கே காண்டாகுது மோனே, இன்னும் நீ சொல்லி முடிக்கலையா? நீயும் நானும் இன்னும் இந்த காலேஜ்ல 2 வருஷம் படிக்க போறோம். அப்படியே இந்த 2 வருஷம் ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ல. காலேஜ் முடிஞ்சதும் கண்டினியூ பண்ணாலும் கண்டினியூ பண்ணலாம். இல்ல நீ வேற யார் கூடயாவது சுத்தினாலும் பரவாயில்ல, இல்ல நான் வேற யார் பொண்ணு கூட சுத்தினாலும் பரவாயில்ல. என்ன டீலிங் ஓகேவா? கொப்ப மகனே, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? வந்தனா, பொறுமையா இருந்தது போதும், பொங்கி எடு. சாணி தலையா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தாண்டா சாணி எடுத்து நான் விரட்டி தட்டுவேன். மகனே, இன்னைக்கு உன்னை விரட்டி தட்டல. ஏய், வந்தனா குரல் மாதிரி கேக்குது. அட ஆமா மாமா, என்னத்துக்கு இப்படி கத்துறா? என்னாச்சுன்னு தெரியலையே. மாமா வாங்க போய் பார்க்கலாம். வந்தனா, லவணியா, வந்தனா எதுக்கு இப்படி கத்துறா? தெரியலங்க, ஏன் இப்படி கத்துறா? வாங்க என்னன்னு போய் பாப்போம். சரி. வந்தனா, வந்தனா கத்துற மாதிரி இருக்கு. ஏ எல்வோ, என்னடி? சீனியர், வந்தனா கத்துற மாதிரி இல்ல? வந்தனாவா? ஆமா, அவதான் கத்துறா. என்னாச்சு? சீனியர் வாங்க என்னன்னு போய் பாப்போம். சரி ஓகே, போலாம் போலாம். யாருக்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசுற? ஐயோ, டீலிங் தானே பேசுன, அதுக்கு எதுக்கு இந்த போட்டு அடிக்கிற? சாணி தலையா, டீலிங்கடா டீலிங். உனக்கு நீ செத்தடா. என்ன அடி அடிக்கிற? விடு, நான் இனிமே உன் பக்கமே வரமாட்டேன்.